ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ருச்சிதா குக்கிங். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஓரியோ பிஸ்கெட்டில் ஒரு சீஸ் கேக் தான் பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். பிஸ்கெட்டையும் க்ரீமையும் தனித்தனியாக பிரிச்சுக்கலாம். அப்புறம் பிஸ்கெட்டை மிக்சியில் போய் அரைச்சிட்டு வந்துடலாம். அந்த பிஸ்கெட் தூளோட பட்டரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுதான் ஃபஸ்ட்டு லேயரு. இந்த கப்பில் தான் நம்ம பண்ண போகிறோம். நல்லா பட்டர் தடவிட்டு ஃபஸ்ட்டு லேயராக நம்ம பிஸ்கெட்டை போட்டுக்கலாம். நல்லா ப்ரெஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் லேயர் பண்ணியாச்சு. இதை அப்படியே கொண்டு போய் நம்ம ஃப்ரீசரில் வச்சிடலாம். அடுத்த லேயர் வந்து சீஸ் தான் பண்ணணும். பாலை நல்லா கொதிக்க வச்சுட்டு அது கொதித்து வரும்போது ஒரு 5 ட்ராப்ஸ் நம்ம லெமன் ஜூஸ் விட்டால் பன்னீராக மாறிடும். அந்த பன்னீரை வந்து என்ன பண்ணணும், மிக்சியில் போட்டு நல்ல ஒரு க்ரீமி ஸ்ட்ரக்சராக பண்ணினா அதுதான் சீஸு. வாங்க பால் பொங்குது இல்லையா, அதில் ட்ராப்பாக நம்ம லெமன் ஜூஸை ஆட் பண்ணலாம். பால் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய ஆரம்பிக்கும். ரொம்ப ட்ரை ஆகிடக்கூடாது. கொஞ்சம் சூடு ஆறினோடனே மிக்சியில் போட்டு நம்ம கொஞ்சம் பால் ஊற்றி அரைச்சிக்கலாம். அதுதான் சீஸு. வைக்க எலுமிச்சம்பழம் ஊற்றிக்கலாம், வினிகரும் ஊற்றிக்கலாம். நான் எலுமிச்சம்பழம் தான் யூஸ் பண்ணேன். எலுமிச்சம்பழம் பிழியும் போது அதில் இருக்க 2 விதை விழுந்துருச்சு. அதை நல்லா பார்த்து எடுத்து போட்டுருங்க. நீங்கள் அரைச்சிட்டிங்களாம் தெரியாமல் கசப்பு வந்துடும். இப்போ நம்ம போய் இதை அரைச்சிட்டு வந்துடலாம். இருக்கு கொஞ்சோண்டு பால் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம ஸ்மூத் பேஸ்ட்டாக பண்ணிக்கலாம். சீஸ் கூட 2 ஸ்பூன் சக்கரை போட்டுட்டு நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். கூட நம்ம பிஸ்கெட் க்ரீமையும் போட்டு நல்லா மிக்சியில் போய் அரைச்சிட்டு வந்துடலாம். பண்ணிட்டோம். இதுக்கு மேலே வந்து நம்ம சீஸு, சுகரு, அந்த பிஸ்கெட்டில் இருந்த க்ரீமு, ஸ்ட்ராபெரி க்ரீம், இது எல்லாத்தையும் போட்டு நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு. இதை அப்படியே செகண்ட் லேயராக ஊற்றிக்கலாம். பிஸ்கெட்டு, இது வந்து சீஸ் க்ரீமு. இதை கொண்டு போய் நம்ம 2 லேயர் வந்துருச்சு. இதை கொண்டு போய் நம்ம ஃப்ரீசரில் வச்சிடலாம். 3rd லேயர் வந்து நம்ம சாக்லேட் தான் பண்ண போகிறோம். பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு நல்லா கொதிக்க வைக்கலாம். அது கொதிச்சு வரும்போது அதுக்கு மேலே ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு, அகலமான ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு அந்த ஸ்டீம்லேயே வந்து சாக்லேட்டை வந்து நம்ம மெல்ட் பண்ணணும். வருது பாருங்க. இதுதான் நம்மளோட சீஸ் கேக்கோடைய 3rd லேயர். நல்லா ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. ஃப்ரீஸ் ஆயிட்ட பிறகு தான் நீங்கள் மேலே வந்து 3rd லேயர் ஊற்ற முடியும். இல்லைன்னா உங்களுக்கு லேயர் வந்து தெரியாது. இப்போ சாக்லேட் லேயர் ஊற்றிக்கலாம். நம்ம நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ஸ்ட்ராபெரி ஓரியோ சீஸ் கேக் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஓ, சூப்பராக வந்திருக்கு. அடுத்த வாட்டி நான் உங்களுக்கு காட்டும் போது டிரான்ஸ்பரண்ட் கப்பில் பண்ணி காட்டுறேன். இது நான் கட் பண்ணலான்னு பார்த்தேன், கட் பண்ண முடியல. இருந்தாலும் டேஸ்ட்டு செம்மையாக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள்.